ஹே ஆஸ் ஜோஸ் ஆர்டிஸ்ட் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா குட்டி குட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லைக் வந்து எப்படின்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் எப்படி சூஸ் பண்ணணும், மெஹந்தி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி ஆஃப்டர் கேர் எப்படி, பிஃபோர் வந்து வேக்ஸ் பண்ணணுமா வேண்டாமா, மெஹந்தி போட்டு முடிச்சதுக்கப்புறம் சுகர் அப்ளை பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பட்டிங் மெஹந்தி ஆர்டிஸ்ட் அண்ட் பிரைட்ஸ் டுபிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் ஓவர் சென்னை மெஹந்தி அண்ட் மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சர்வீஸ் எல்லாமே பெஸ்ட் அண்ட் அஃபோர்டபுளா இருக்கும். என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க உங்களோட பிக் டேக்கு ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் இல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் நெயில் சர்வீஸ் பண்றவங்க இவங்களை சூஸ் பண்ணணும்னா எப்படி பண்றது அப்படின்னு நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பட்ஜெட் என்னன்னு செக் பண்ணுங்க. பட்ஜெட் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பட்ஜெட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. சப்போஸ் அதை விட கொஞ்சம் கூட குறைய இருந்துச்சுன்னா ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்துச்சுன்னா அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் போய் பாருங்க. அவங்க சொல்ற பேக்கேஜுக்கு அந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. இல்லையா ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா கண்டிப்பா அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அவங்க ஒர்க்குக்கும் அவங்களோட ப்ரைஸுக்கும் ஓகே இது பண்ணலாம் நம்ம அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமா அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட சூஸ் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் நீங்க அவங்களோட பேஜ் பாக்குறீங்கன்னா மெஹந்தி ஒர்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீட்டா இருக்கு, டிசைன்ஸ் எந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு கிளைண்ட் மெஹந்தி போட்டாங்கன்னா அந்த கிளைண்டோட ஸ்டெயின் பிக்சரும் அவங்க கிட்ட இருக்கான்னு பாருங்க. நம்ம மெஹந்தி போடுறது எதுக்கு, கையில வந்து நல்லா செவக்கிறதுக்காக தானே போடுறோம். ஸோ செவக்கலனா நமக்கு அது கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால அவங்களோட ஸ்டெயின் பிக்சர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அவங்களோட பேஜ்ல அப்படின்றதையும் நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து கண்டிப்பா கிளைண்ட் ரிவ்யூஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளைண்டோட ரிவ்யூஸையும் நீங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் செக் பண்ணுங்க. அவங்க யூஸ் பண்ற குவாலிட்டியான கோன் வந்து ஆர்கானிக்கா இல்ல கெமிக்கலா என்ன ஏதுன்னு செக் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஆர்கானிக் கோன்ல வர ரிசல்ட் வந்து உங்களுக்கு கெமிக்கல் கோன்ல வராது. உங்களுக்கு பிக் டே அன்னைக்கு நீங்க ஒரு கெமிக்கல் கோன்ல வந்து மெஹந்தி போட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸ்கின் ப்ராப்ளம் நிறையவே வரும். ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதனால ஆர்கானிக்கா யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க செக் பண்ணிக்கிறது எப்பவுமே பெட்டர் ஆப்ஷன். அண்ட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட செலக்ட் பண்றதுமே அப்படிதான். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் செக் பண்ணுங்க. அவங்க வந்து பிரைட்ஸுக்கு அதிகமா ஒர்க் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. பட்ஜெட் செக் பண்ணுங்க. அவங்களோட கிளைண்ட் ரிவ்யூஸ் செக் பண்ணுங்க. மேக்கப் எவ்வளவு நேரம் ஸ்டே ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிக் டேக்கு ஒரு மெஹந்தி அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட புக் பண்ணுங்க. அண்ட் வந்து நம்ம ஆல் ஓவர் சென்னை மெஹந்தி அண்ட் மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா உங்களோட டோர் ஸ்டெப் வந்து சர்வீஸ் பண்ணுவோம். நம்ம சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாகவும் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லயும் இருக்கும். நிறைய பிரைட்ஸ் என்கிட்ட கேட்குற டவுட் என்னன்னா, மெஹந்தி வைக்கிறதுக்கு முன்னாடி கையில வந்து வேக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா வேக்ஸ் பண்ணணுங்க. ஏன்னா மெஹந்தியோட டிப் வந்து நாங்க ரொம்ப குட்டியா தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மெஹந்தி வெளியே வரும் இல்லையா, அந்த டிப் அந்த ஹோல் அதை சொல்றேன் நான். ஸோ அப்போ வந்து உங்க கையில முடி இருந்துச்சுன்னா அந்த மெஹந்தி வந்து பேஸ்ட் உங்க ஸ்கின்ல படவே படாது. நீங்க ஹேர் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அந்த பேஸ்ட் வந்து உங்க ஸ்கின்ல பட்டு ஸ்டெயின் டார்க்கா வரும். அப்படி இல்லைன்னா நாங்க போடுற அந்த லைன்ஸ் எல்லாம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஹேருக்கு மேல இருக்க லேயர்லயே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அப்படி ஆகாம இருக்கணுன்றதுக்காக தான் நாங்க வந்து வேக்ஸ் பண்ண சொல்லுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம வேக்ஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னே கொஞ்சம் பிரைட்டன் ஆகும். நீங்க பிரசிலியன் வேக்ஸ் அப்படி பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்க டேன்ஸை வந்து நேச்சுரலா அதை ரிமூவ் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மெஹந்தி போட்ட ரிசல்ட் வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும். அண்ட் வந்து நிறைய பிரைட்ஸ் வந்து நான் என்னோட ஸ்கின் டார்க்கா இருக்கு, எனக்கு மெஹந்தி போட்டா தெரியுமா, இப்படிலாம் நிறைய பேர் வரி பண்ணுவீங்க. அப்படிலாம் இல்லைங்க. எல்லா ஸ்கின் டோனுக்குமே மெஹந்தி போட்டா நல்லாவே டார்க்கா தெரியும். ஸோ நீங்க அந்த ஸ்கின் டோனை பத்தி ஸ்டெயின் தெரியுமா அப்படிலாம் வரி பண்ணாதீங்க. நாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்பவே அழகா போட்டு கொடுத்துருவோம். அண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் என்னன்னா, மெஹந்தி பண்றதுக்கு 1 hour 2 hour பிஃபோர்லாம் நீங்க வேக்சிங் பண்ணாதீங்க. பிஃபோர் டே 1 day பிஃபோர் இல்ல 2 days பிஃபோர் கூட நீங்க வேக்சிங் பண்ணிடுங்க. வேக்சிங் பண்ணிட்டு இமீடியட்டா நம்ம வந்து மெஹந்தி போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து 1 or 2 days பிஃபோர் வேக்சிங் பண்ணிக்கிறது எப்பவுமே பெட்டர் ஆப்ஷன். யூஸ்வலா வந்து நான் எப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு மெஹந்தி போட்டுட்டு இருக்கேன்னா, அங்க இருக்க ஒரு வயசான பாட்டியோ, இல்ல ஆன்ட்டியோ, இல்ல அந்த பிரைடு வந்து சொல்லுவாங்க, "மெஹந்தி போட்டு முடிச்சுட்டு எனக்கு கையில வந்து சக்கரை தண்ணி வச்சு விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிப்பேன். ஓகே சக்கரை தண்ணி வச்சு விடலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன ரீசனுக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் சும்மா உங்ககிட்ட கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, "சக்கரை தண்ணி வச்சா தானங்க ஸ்டெயின் நல்லா வரும்.
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு வந்து ஓ! அப்படியா சக்கரை தண்ணி வச்சா ஸ்டெயின் வருமா? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் நானு என்னோட பிகினிங் டைம்ல நடந்தது இது. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக யோசிச்சப்போ, சக்கரை தண்ணி வைக்கிறதுனால ஸ்டெயின் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வரவே வராதுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம போடுற மெஹந்தி வந்து சீக்கிரமா ட்ரை ஆகி கொட்டிடும் இல்லையா? நம்ம கடையில போடுற சிங்க் வந்து சீக்கிரமா ட்ரை ஆகி கொட்டிடும். கொட்டிடுச்சுன்னா ஸ்டெயின் கம்மியாயிடும். கையில எவ்வளோ நேரம் அதிகமா மெஹந்தி ஒட்டி இருக்கோ, ஸோ அவ்வளோ நேரம் வந்து அ அவ்வளோ நேரம் கையில இருந்தா ஸ்டெயின் வந்து டார்க் ஆகும் அப்படின்றது அ ஒரு நம்பிக்கை நமக்கு. ஸோ அந்த கையில அது அதிக நேரம் ஒட்டி இருக்கிறதுக்காக தான் அந்த சர்க்கரை தண்ணி யூஸ் பண்றோம். அந்த சர்க்கரை தண்ணியில வந்து நீங்க லெமன் ஜூஸ் அண்ட் சர்க்கரை, உப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லயோ இல்ல ஒரு காட்டன்லயோ டிப் பண்ணி நீங்க மெஹந்தி போட்ட இடத்துல ஃபுல்லா அப்படி வச்சீங்கன்னா, என்னாகும் உங்களோட மெஹந்தி வந்து கையில ரொம்ப நேரம் ஒட்ட வச்சிருக்கும். ஸோ அப்படி கையில ரொம்ப நேரம் ஒட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? யூசுவலா ஸ்டெயின் டார்க் ஆகும். இவ்வளோதாங்க. மத்தபடி சர்க்கரை தண்ணி வைக்கிறதுனால தான் ஸ்டெயின் டார்க் ஆகுது அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அம் அந்த சக்கரை தண்ணி வந்து பிசுபிசுப்பா இருக்கிறதுனால நம்ம கையில ரொம்ப நேரம் ஒட்டி இருக்கு. ஸோ கையில ரொம்ப நேரம் ஒட்டி இருக்கிறதுனால ஸ்டெயின் டார்க் ஆகுது. இவ்வளோதாங்க ரீசன். ஸோ சக்கரை தண்ணி வைக்கிறதால ஸ்டெயின் டார்க் ஆகாது. அது வைக்கிறது கையில மருதாணி ரொம்ப நேரமா ஒட்டி வைக்க ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான் ரீசன். இன்னொன்னு என்னன்னா வந்து, ஒரு சிலருக்கு மெஹந்தி போடும்போது வந்து இந்த கேப் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த குப்பி வைப்போம் இல்லையா? ஸோ அத வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில பிரைட்ஸ் வந்து இல்ல நான் நெயில்ஸ் பண்ண போறேன். ஸோ எனக்கு வந்து அத ஃபில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நெயில்ஸ்லயே சேர்த்து கவர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்ற என்னோட பிரைட்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து நெயில் பாலிஷ் வைக்க போறீங்க. ஸோ நெயில் பாலிஷ் வச்சுக்கோங்க. நெயில்ஸ்ல கவர் பண்ண வேண்டாம். ஏன்னா, இந்த மெஹந்தி கோன் வந்து நம்ம நெயில்ஸ்க்கு கவர் பண்ணாலுமே, ரொம்ப டார்க்கான ஸ்டெயின் வராது. ரொம்ப கம்மியான ஸ்டெயின் தான் வரும். நெயிலுக்குன்னு ஒரு செப்பரேட் கோன் இருக்கு. மெஹந்தி இருக்கு. நெயில் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நெயில்ல நல்ல டார்க் ஸ்டெயின் தரும். ஸோ இந்த நம்ம கையில யூஸ் பண்ற மெஹந்தி பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்டெயின் கம்மியா இருக்கும். அது ஒரு மாரி ரொம்ப லைட் கலர்ல இருக்கும். ஸோ அதனால இது அவ்ளோ லுக்கா இருக்காது. அதனால நீங்க இந்த மாரி மெஹந்தி கோன் வைக்கிறத விட, நாங்க இந்த நெயில்ஸ் கவர் பண்ணாம மெஹந்தி கோன் வச்சுட்டு, அது ஸ்டெயின் வந்ததுக்கப்புறம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நெயில் பாலிஷ் வச்சுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நெயில் சர்வீஸ் நெறையவே இருக்கு. ஸோ நீங்க நெயில்ஸுமே பண்ணிக்கலாம். நெயில்ஸ் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. நாமளுமே நெயில்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்க்ரீன்ல தெரியுது இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெயில் பேக்கேஜ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உங்க வீட்டுக்கு வந்து மெஹந்தி போட்டு முடிச்சுட்டாங்கன்னா, அது எவ்வளவு நேரம் உங்க கையில வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். மினிமம் அட்லீஸ்ட் உங்களால எனக்கு நலங்கு இருக்கு, அந்த ஈவென்ட் இருக்கு, இந்த ஈவென்ட் இருக்கு, எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் மினிமம் 3 ஹார்ஸ் ஆவது கையில வச்சிருக்கணும் கண்டிப்பா. ஸோ அப்படி இல்ல உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, ஓவர் நைட் நீங்க வச்சிருக்கிறது வந்து எப்பவுமே பெட்டர் ஆப்ஷன். ஸோ அப்படி ஓவர் நைட் வச்சிருந்துட்டு, மார்னிங் எந்திரிச்சு என்ன பண்ணுங்க, கையில வந்து இருக்கிற மெஹந்தி வந்து பீல் பண்ணி விட்டுறணும். தண்ணி போட்டு இமீடியட்டா வாஷ் பண்ணக்கூடாது. மெஹந்தி வந்து கையில இருக்கிறத பீல் பண்ணி விட்டுட்டு, இல்ல கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி இப்படி ஸ்க்ரப் பண்ணீங்கனாலே, கையில இருக்கிற மெஹந்தி பேஸ்ட் எல்லாம் கொட்டிடும். ஸோ அப்படி ஒன்ஸ் கொட்டினதுக்கு அப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, என்ன பண்ணுங்க உங்ககிட்ட வந்து அமிர்தாஞ்சன் இல்ல விக்ஸ் அந்த மாதிரி பெயின் கில்லர் பாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபுல்லா இப்படி அப்ளை பண்ணி ரப் பண்ணிட்டு, ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே நீங்க விட்டுடுங்க. அது உடனே இமீடியட்டா தண்ணி போட்டு வாஷ் பண்ணணும். 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து குளிக்க போறதோ, இல்ல வந்து சோப் போட்டு வாஷ் பண்றதோ என்னமோ பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த அமர்தாஞ்சன் விக்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களோட மெஹந்தி ஸ்டெயின் வந்து ரொம்ப நாள் கையில ஸ்டே ஆகும். அண்ட் வந்து ஸ்டெயின் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். உங்களோட பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெயின் ஆகாம இருந்தாலுமே, நீங்க இந்த பெயின் கில்லர் பாம் அப்ளை பண்ணும்போது ஸ்டெயின் வந்து இம்மீடியட்டா டார்க் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதனால எப்பயும் மெஹந்தி போட்டு முடிச்சதுமே சீக்கிரமா வாஷ் பண்ணிடாதீங்க. லேட்டா வாஷ் பண்ணாலுமே அந்த நான் சொன்ன ஸ்டெப்ஸ் அந்த கோகனட் ஆயில் போட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அமிர்தாஞ்சன்ல விக்ஸ் போட்டுட்டு ரப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ரிசல்ட் வந்து பெட்டர் இருக்கும். ஸோ அது இல்லாம உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த கிராம்பு வந்து பேன் இருக்குல்ல, தோசைக்கல்லு இல்ல பேன் அதுல போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுவீங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு ஸ்மோக் வரும். ஸோ அந்த ஸ்மோக்ல வந்து கையை நீங்க இந்த மாதிரி இந்த மெஹந்தி ஸ்டெயின்ல படுற மாதிரி காட்டுனீங்கன்னா ஸ்டெயின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அது அப்படி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த மாதிரி இந்த அமிர்தாஞ்சன் விக்ஸ் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டீங்கன்னா ஸ்டெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா டார்க் ஆகிடும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஸோ மெஹந்தி இப்படிதான் கேர் பண்ணணுமா? ஓ கண்டிப்பா வேக்சின் பண்ணியே ஆகணும். ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் இப்படிதான் சூஸ் பண்ணணும். அண்ட் சுகர் அப்ளை பண்ணணுமா வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸுக்கு உங்களுக்கு ஒரு
ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். எனக்குமே அது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காம. அண்ட் வந்து நம்ம மெஹந்தி கிளாஸஸுமே எடுத்துட்டு இருக்கோம். 1-on-1 மெஹந்தி கிளாஸஸ் எடுத்துருக்கோம், குரூப் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். சாரி டிராப்பிங், ப்ரீ ப்ளீட்டிங், ஹேர் ஸ்டைலிங், மேக்கப், நெயில்ஸ், மெஹந்தி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அவைலபிள் கிளாஸஸ் இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ்னா அப்படின்னா கூகுள் மீட்ல இருக்கும். ஆஃப்லைன் நீங்க ஆல் ஓவர் சென்னையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆஃப்லைன் கிளாஸ் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து சென்னை வண்டலூர்ல தான் இருக்கோம். அண்ட் வந்து உங்களுக்கு கிளாஸ் பத்தின டீட்டெயில்ஸ் தெரியணும்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் பத்தின டீட்டெயில்ஸ், சிலபஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். அண்ட் பேக்கேஜ் டீட்டெயில் தெரியணும்னாலுமே நீங்க சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் லைக் மட்டும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட சேனலுக்கு. நம்ம இன்னொரு இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.